ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலன்கள் அமைஞ்சிருக்கு, ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, எல்லாத்தையுமே நமது ராசிக்கு மட்டும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம இந்த ராசி பலன்களை தொகுத்து வழங்க இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்கள் மொபைல் தேடி தினசரி நமது ராசி பலன்களுடைய அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கணும்னா இப்போவே நமது சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களுடைய மனமார்ந்த ஆதரவுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 3ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய நெஞ்சார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசி அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. மேலும் 10ஆம் இடத்துல புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தருதுங்க. இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. எந்த வகையில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்ஜெட் போட்டு செலவு பண்ணக்கூடிய அந்த திட்டமிடல் மூலமாக தான் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்குங்க. அதனால நீங்கள் செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து எந்த செலவு அவசியம் எது அனாவசியம்ங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு தரம் பிரித்து செயல்படுத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்க. பணம் மிச்சமாகும். இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன விவாதங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியாக வந்து சேருங்க. ஏன்னா தொழில் ரீதியாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான அழகான பாதையை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள முடியும். வெவ்வேறு தொழிலில் நீங்கள் ஈடுபடுவீங்க. நீங்கள் ஏற்கனவே செய்யக்கூடிய தொழிலில் புதிதாக சில ப்ராடக்டை நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. புதிதாக சில பொருட்களை சேர்த்து விற்பனை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களை உருவாகும். அதை நீங்கள் செயல்படுத்தலாம். உங்களுக்கு வெவ்வேறு வகையான தொழிலில் நீங்கள் ஈடுபடும் போது வெவ்வேறு வகையான பண வரவுகளும் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். எனவே எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமான தொழில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா விதமான தொழிலுமே இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக உங்களது புத்திசாலித்தனம் காரணமாக உங்களுடைய ஐடியாக்கள் காரணமாக முன்னெடுத்து செல்ல முடியும். சாதகமான நல்ல சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். ஆனால் நீங்கள் பிளான் பண்ணி சிந்தித்து செயல்பட்டால் போதுமானதுங்க. உங்களுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக சேரும். வேகம் அப்படின்றது தேவையே இல்லை. விவேகம்தான் முக்கியங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது நண்பர்களே. புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய இன்னைக்கு கிடைக்கிறதுனால அந்த மாதிரி நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் உங்கள் வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் பேசும்போது பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக வேணும். அதன் மூலமாக நிறைய ஆனந்தத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கிறதுனால சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதன் மாதிரி நீங்கள் நிறைய காரியங்களில் ஈடுபடுவதற்கு உங்களது ஆரோக்கியம் நல்ல ஒரு காரணியாக இன்னைக்கு அமையுங்க. உங்கள் நண்பர்கள் கூட எங்கேயாவது நீங்கள் டூர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக செலவிடணும். பணத்தை எந்த சூழ்நிலையும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளணுங்கிற அந்த பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்வது நல்லது. வீட்டில் நீங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யும்போது அது அதிகமான சென்டிமெண்ட்டாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் உணர்வுகள் சிறப்பான வகையில் அதன் மூலமாக வெளிப்படுத்த முடியும். ஸோ அந்த மாதிரி நல்ல மாற்றங்களை நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் உறவு வலுப்பெறணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் உங்கள் காதலரோட கூட இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவு தர வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி உடலால் அருகில் இருப்பது மட்டுமல்ல, உள்ளத்தாலும் ஒருவருக்கொருவர் நெருங்கி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்கிறத புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அந்த மாதிரி புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக மாறும். அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் வியாபார ரீதியாகவும் சரி, உங்கள் அலுவலக பணிகள் ரீதியாகவும் சரி, உங்களுக்கு திடீர்னு சில
அழுத்தங்கள், சில ப்ரெஷர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கோபம் வரலாம். உங்க கோபத்த கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. வழக்கமா பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப பிஸியாவே இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க முயற்சி செய்தால் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை உருவாக்கிக் கொள்ள முடியும். அதற்காக நீங்க வந்து திட்டமிட்டு செயலாற்றுங்கள் நண்பர்களே. அந்த மாதிரி ஓய்வு நேரத்தில கூட உங்களால ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்களை செய்து கொள்ள முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். திருமணமானவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க. ஏன்னா கற்கண்டை விட இனிமையான ஒரு இல்லற வாழ்க்கை உங்க வாழ்க்கை துணை மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். உங்க வாழ்க்கை துணையினுடைய அந்த ஸ்வீட்னஸ் இன்னைக்கு உங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் வந்து நெருக்கமாக நீங்கள் வந்து சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்க செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. சொந்த பந்தங்கள், அதாவது உறவினர்கள் வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. ஏன்னா அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்க வீட்டில் வந்து மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே சிறந்த ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணம் மற்றது சுபகாரிய ஏற்பாடுகளை பொது நீங்க செய்யலாங்க. அதற்கான முயற்சிகள் சிறப்பாக கை கொடுங்க. இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். வெவ்வேறு வகையில் பண வரவுகள் பெறக்கூடிய, தொழில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நீங்க ஒயிட் கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 7 வந்து லக்கியஸ்ட் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்ப முக்கியங்க. குடும்ப உறுப்பினர்கள் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும். அதனால இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள். வார்த்தைகளில் நிதானம் தேவை. தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை நினைத்து நீங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அது தானாக நீங்கிவிடும். இன்றைய தினம் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு வேகம் அப்படின்றது தேவையில்லைங்க. விவேகம் அப்படின்றது கண்டிப்பாக முக்கியம். விவேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும். வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள். நல்ல சாதகமான சூழ்நிலை உங்க வியாபாரத்தில் இன்னைக்கு அமையுதுங்க. விவேகமா செயல்படுங்க. வெற்றிகள் உண்டு. சாதகமான சூழ்நிலை உண்டு. ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் மூலமாக நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. மேலும் உங்கள் பேச்சுகளில் பொறுமை நிதானம் இருந்தது அப்படின்னா நிறைய வெற்றிகள் நீங்கள் பெற முடியும். நிறைய ஆதாயம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். நிறைய அறிமுகங்கள் மற்றும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.